நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடு துடைக்கும்போது நம்ம நார்மலாக க்ளீனான ஒரு வாட்டரை எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நம்ம வெதுவெதுப்பான தண்ணீரை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அந்த தண்ணியிலே கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நீங்கள் கொஞ்சம் வினிகரை ஊற்றிக்கோங்க. வினிகரை கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே நமக்கு போதும். இப்போ நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம வீட்டில் எறும்புங்க நிறைய சைட்லலாம் போயிட்டுருக்கும். அது நமக்கு தெரியாது. வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாசனைக்கு எறும்பு வரவே வராது, கரப்பாம்பூச்சும் வராது. வாரத்தில் இப்படி ஒரு 2 நாளைக்கு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மழை காலத்தில் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் எடுத்தாலே நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த வாசனைக்கு எறும்பும் கரப்பாம்பூச்சும் கண்டிப்பாக வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா நமக்கு கலர் கலராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஹேர் பின்னும் இந்த மாதிரி பேண்டுங்களோ. நம்ம இப்போ இதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கான நெயில் பாலிஷ் கலர் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய கலரில் நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலரில் எப்பயாவது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்கள் அந்த கலருக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலருக்கு நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷில் இங்கே பாருங்கள், நான் கொடுக்குற மாதிரி ஒரு கோட்டிங் விட்டு அடுத்தது ஒயிட்டு விட்டுருங்க. நம்ம எந்த மாதிரி டிசைன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டிசைன் கொடுத்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்ல மேட்சாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்லேயுமே ஒயிட் கலர் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக நல்லா பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு மணி விட்டு நான் இந்த நெயில் பாலிஷ் கொடுக்குறேன். நம்மள்ட்ட எந்த கலர் இருக்கோ நெயில் பாலிஷ் அது கொடுத்துக்கலாம். நல்லா கிளிட்டரிங் கலரில் கூட நெயில் பாலிஷ் இருக்குது. அதை கொடுத்தா இன்னுமே நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அசசரிஸ் அந்த நேரத்தில் தேடிட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே நீங்கள் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போடலாம். அந்த ட்ரெஸ்ஸு 2-3 கலர் இருந்தால் கூட 2 நெயில் பாலிஷ் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3வது டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். விளாம்பழத்தை நம்ம எப்படியா இருந்தாலும் எடுத்து உடைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கத்தி வச்சுருந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தேங்காய் உடைக்கிற கம்பி இருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி ஒரே ஒரு தட்டு மட்டும் மேலே நீங்கள் தட்டிட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு செப்பரேட்டாக 2 பக்கமாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி அதுக்கடுத்தது நீங்கள் கத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஒரு தட்டுலே உங்களுக்கு விளாம்பழம் இந்த மாதிரி உடைஞ்சு வந்துடும். இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்துடுது மேலே இருக்கிற ஓடு. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நீங்கள் கத்தி வச்சு கையால் கூட எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு பார்த்துக்கலாம். 4வது டிப்ஸுங்க. இப்போ நம்ம கம்மல் போடும்போது பின்னாடி இருக்கிற திருகாணி எப்பயுமே கலண்டு வந்துடும். அதுவும் குழந்தைங்களுக்கு போட்டு விடும்போது அவங்க எப்பயுமே கலட்டி தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ அதுக்கான டிப்ஸ் தான். நீங்கள் திருகாணி எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டில் அந்த திருகாணியை இந்த மாதிரி நல்லா அதில் அந்த பூண்டோடைய சாறு தெரிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அந்த திருகாணியை நல்லா எடுத்துடலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் பூண்டுலே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்துட்டு நம்ம அந்த கம்மலில் போட்டு விட்டோம்னா திருகாணி அவ்வளோ சீக்கிரமாக கலண்டு வராது.
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூண்டில் செருகி வைக்கிறதால அதில் இருக்கிற ஸ்மெல்லு நமக்கு வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராது. நமக்கு டைட்டாக இருக்கும் திருகாணி. இது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தொலைச்சிட்டு வர மாட்டாங்க. திருகாணியும் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 5வது டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காயை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் திருகி கீனி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பீன்கார்னுடைய பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்ட குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு சில்னஸ் இருக்காது, தேங்காயும் கெடாது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். 6வது டிப்ஸு. இப்போ நம்ம ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஸ்வீட்டெல்லாம் செய்வோம். ரெடிமேடாக மிக்ஸ் இருக்கும், அதை நம்ம வாங்கிக்கலாம். அது கூடவே நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அந்த ரெடி மிக்ஸில் பால் சேர்த்துட்டு எந்த ஒரு ஸ்வீட்டும் நீங்கள் செய்யும்போது அந்த ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிக்ஸ் கூடவே இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊறணும்னு தேவையில்லை. அந்த மாவு உடனே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேர்த்துக்கிற பால் திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஸ்வீட்டுக்குமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீண்ட நேரம் ரொம்ப அதே சுவையோடையே இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இனிமேலுக்கும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டிப்ஸும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.